தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோல அக்டோபர் 1, 2024 இருந்து எல்லா புரோக்கர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வரையும் எஸ்டிடி எவ்வளவு இருந்தது, அதை இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உதாரணத்தோட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அக்டோபர் 1, 2024 முதல் எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1, 2024 முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து 0.0125% இருந்தது. ஆப்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.0625% இருந்தது. அத இப்போ ஃபியூச்சர்ஸ்க்கு 0.02% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 0.1% இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த எஸ்டிடி அப்படின்னா என்ன, இதை ஏன் கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்றாங்க, எப்ப இதை நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ்டிடி அப்படிங்கிறது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்க செக்யூரிட்டிஸை நம்ம வந்து பை அண்ட் செல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து டாக்ஸா வந்து இதை நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இப்ப கவர்மெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்னதெல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கும், ஷேர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும், இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ், ஈக்விட்டி ரிலேட்டடான அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம பை அண்ட் செல் பண்ணும்போது கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து டாக்ஸா வந்து இந்த எஸ்டிடி அப்படிங்கறத நம்ம கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த எஸ்டிடி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்ம பை அண்ட் செல் பண்ணும்போது சார்ஜ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஈக்விட்டி டெலிவரி ட்ரேடிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கி நம்ம ஒரு நாள் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு விற்கிறது தான் நம்ம வந்து டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஈக்விட்டி டெலிவரி ட்ரேடிங் பண்ணும்போது பை பண்றதுக்கும் எஸ்டிடி சார்ஜ் பண்ணுவாங்க, செல் பண்றதுக்கும் இந்த எஸ்டிடி வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. இப்போ இதுவே ஈக்விட்டியில இன்ட்ராடே பண்றோம்னு வச்சுப்போம். ஒரு ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே நம்ம அதை செல் பண்றோம், அதானே இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈக்விட்டியில நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா பை பண்ணும்போது உங்களுக்கு எஸ்டிடி கிடையாது, ஒன்லி செல் பண்ணும்போது மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எஸ்டிடி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே போல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா பை பண்ணும்போது எஸ்டிடி வந்து உங்களுக்கு கிடையாது, ஒன்லி செல் பண்ணும்போது மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிடி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சோ இத இப்போ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ 100 ரூபாய் பிரீமியம் உள்ள ஒரு ஆப்ஷனை நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வரையும் 0.0625 பைசா வந்து உங்ககிட்ட இருந்து எஸ்டிடி வந்து சார்ஜ் பண்ணாங்க. அக்டோபர் 1, 2024 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 0.10 அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுவே இப்போ நீங்க ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க, இப்போ ஒரு 1 lakh உள்ள வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வரையும் எஸ்டிடி வந்து 12 ரூபாய் 50 பைசா இருந்தது. அதை இப்போ அக்டோபர் 1, 2024 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாவா அதிகப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன். சோ இது உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்டா தெரியலாம், பட் நீங்க அதிகமா ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களோட கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ இது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா தெரியும். இது இப்ப ஆல்மோஸ்ட் டாப் புரோக்கர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு புரோக்கர் சைட்ல இருந்து அபிஷியலா இமெயிலும் ரிசீவ் ஆயிருக்கும். இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ், இ புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். மோர் டீடைல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.